பெண்களாகிய நம்மெல்லாம் வீட்டு வேலை செய்யறோம், ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். இப்படி நிறைய இடங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு, நம்மளுக்கு ஆரோக்கியம் தேவைப்பட்டா, நம்ம வீட்ல சொன்னோம்னா, "உனக்கு வேற வேலையே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்லோகம் தான் நிறைய பேர் வீட்ல கேட்போம். அப்படிதான் அம்மா வந்து பாத்தீங்கன்னா, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு சயாட்டிக்கா. நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா, பளு தூக்கி, இன்னும் ஒரு சிலர் வந்து கீழ வழுக்கி விழுந்து, அதுபோல பாத்ரூம்ல விழுந்து, அல்லது ஆக்சிடென்ட் ஆகி, இந்த மாதிரிலாம் நிறைய சயாட்டிக்கா அல்லது இடுப்புக்கு ஆரோக்கியம் தேவைப்படுது, மூட்டுக்கு ஆரோக்கியம் தேவைப்படுது. இந்த மாதிரிலாம் தேவைப்படுறவங்க வீட்ல என்ன பண்றதுன்னு தெரியாது. நிறைய இடங்களுக்கு போயிட்டு அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசே வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கிய தேவை ஏற்பட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து முடங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்படிலாம் இருக்க தேவையில்ல. நம்மளுடைய ராசி வருமானம் இருக்கு. அதுக்கு சான்று பாத்தீங்கன்னா அம்மாவுடைய பேர் வந்து விஜயா. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷமாமா 13 வருஷமா இவங்களுக்கு இடுப்புக்கு ஆரோக்கியம் தேவைப்பட்டுச்சு. அப்ப 13 வருஷம் சும்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எத்தனையோ இடங்களுக்கு போயிட்டு இங்க வந்துட்டு இப்ப இது 2வது தடவை வந்திருக்காங்க. ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்களுக்கு இடுப்புக்கு தேவையான அத்தனை அசௌகரியங்களையும் நாங்க வந்து ராசி வருமானையும் நீக்கிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்காங்க. இவங்க வரும்பொழுது இவங்களுக்கு துணைக்கு இவங்க பொண்ணையும் கூட்டு வந்தாங்க, பேத்தியும் கூட்டு வந்தாங்க. இதுல என்ன மாற்றம் பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை போன் இல்லாம எதுவுமே பண்ணாதான். ஏன்னா இப்ப உள்ள தலைமுறைகள் எல்லாமே குழந்தைகள் எல்லாமே எல்லாருடைய பெற்றோர்களோட ஒரு கதறல் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய குழந்தை போன் இல்லாம சாப்பிட மாட்டேங்கிறாங்க, செல்போன் இல்லாம அவ தூங்க மாட்டேங்கிறா, செல்போன் தான் எனி டைம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றது எங்களுக்கு கேக்குது. ஆனா இந்த குழந்தையும் வரும்போது அப்படித்தான் இருந்தா. ஆனா இங்க இந்த ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் போனே தொடல. இவங்க 2 பேருடைய கதையை இன்னைக்கு நம்ம கேட்போம். நான் 13 வருஷமா ஹாஸ்பிட்டல் போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. செட்டிநாடு, எஸ்ஆர்எம் எல்லாமே நான் நிறைய போயிருக்கேன். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணா 27 வருஷம் ஆகுது எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு. எனக்கு போக போக எனக்கு பல்லெல்லாம் கூட வந்து டேமேஜ் ஆகி அப்படி அப்படியே சாஞ்சி போயிடுச்சு. நமக்கு போக போக வயசு ஆக அவனுக்கு வந்து ஒரு நிறைய நரம்புலாம் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இது வந்து ஒரு சாரு குருவாஞ்சாரிலேருந்து சித்தரலிங்கன் சாருன்னுட்டு ஒருத்தர் இருக்காரு. அவங்க மூலியமாக தான் நாங்கள் இங்கே தெரிஞ்சு நாங்கள் வந்திருக்கோம். வந்து ஃபஸ்ட்டு வரும்போது நான் ரொம்ப அழுதுட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் போகும்போது கொஞ்சம் மன திருப்தியோட போனேன். இப்போ இந்த 2வது ட்ரிப் வரும்போது நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். எனக்கு உடம்பு நல்லாவும் ஆகி போயிடுச்சு. நான் ஆரோக்கியமா இருக்கேன். இவங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா 200 கிலோ வெயிட்ட தூக்குவாங்களாம். அப்படி என்னமா தூக்குவீங்க அப்படின்னு கேட்டா, மண்பானை செய்யணும். நாங்க நிறைய அந்த மண்ணுல தான் எங்களுக்கு வேலை. அதனால அந்த மண்ணை தூக்கி தூக்கி எனக்கு இந்த மாதிரி என்னால எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி வந்தவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டா எல்லா வேலையும் அவங்களே செய்யறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஆயிட்டாங்க. இந்த பாப்பாவை பாருங்க. இவ வந்து எப்ப பார்த்தாலும் செல்போன் 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 சொல்லுதா செல்போன் இல்லாம இவ இருக்கவே மாட்டான். நான் ஏதாச்சும் வேலை பார்க்கலாம் அப்படின்னாலும் அவ கையில போனை கொடுத்துட்டு நான் போய் என் வேலையை பாக்குற மாதிரி தான் இருந்தது. நான் பண்ண பெரிய தப்பு போனை கொடுத்து சாப்பாடு ஊட்டினது. இப்ப இங்க வந்ததுல இருந்து இங்க நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு அவள்கிட்ட நான் போனை கொடுக்கறதெல்லாம் அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவ என்ன சாப்பிடறாலும் நான் அதுபடி நான் விட்டுட்டேன். அவ இப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது கிடையாது, பிஸ்கெட் சாப்பிடுறது கிடையாது, தேவையில்லாதது நான் எதையும் கொடுக்கறதும் கிடையாது, அவளும் கேட்கறது கிடையாது. இப்ப அது இங்க வந்துட்டு போனதுல இருந்து அவ ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கிறான். மெயினா தேங்காய் நிறைய சாப்பிடுறா. நல்லா இருக்கா, இப்ப ஆரோக்கியமா இருக்கா. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ஆரோக்கியமா இருக்கா. நீ வரும்போது நீ போன்ல என்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டில, நீ என்ன கேட்ட? என் குழந்தைக்கு செல்போன் இல்லாம இருக்க மாட்டா. இல்லாம இருக்க மாட்டா. அதனால குழந்தைக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்க. நீங்க சொன்ன அந்த வார்த்தை சொன்னேன் நானு. குழந்தைக்கு அதமாச்சும் கொஞ்ச நேரமாச்சும் போன் கொடுங்க, அவ போன் இல்லாம இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிதான் நான் கேட்டிருந்தேன். இப்ப அவ போனே தொடர்றது கிடையாது. அப்படியே நான் போன் எடுக்கிறோம், அவ போன் கேட்டான்னா உடனே நான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவ போனை கேட்கறதே கிடையாது. இதாங்க நம்மளுக்கு சிம்பிள்ங்க. நம்ம குழந்தைங்கள் திருந்தலைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் மாறிட்டோம்னா போதும், நம்ம குழந்தைங்க மாறிடுவாங்க. அதுக்கு உதாரணம் இந்த குழந்தை. இந்த குழந்தைங்க வந்தா இவங்க அம்மா செல்போன் இல்லாம இருந்தாங்க. அதனால இந்த குழந்தையும் செல்போன் இல்லாம இப்ப அவ அதே மாதிரி பழகிட்டா. ஏன்னா எதுவுமே மாற்றம் என்பது மாறாதுங்க. மாற்றம் ஒண்ணுதான் மாறாம இருக்கிறது. அதனால எல்லாமே நம்மளுக்கு ஆரோக்கியத்துல இருந்து எல்லாமே மாற்றம் ஏற்படும். அது வந்து நல்ல இடங்களுக்கு போனோம்னா சரி. இந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு கருங்காலி சித்தர் ஆசிரமம் சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு ஆப்டானது. உங்களுடைய மனசும் சரி, உங்களுடைய ஆரோக்கியம் சரி, இங்க வந்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு நல்லா புதுப்பிச்சு சூப்பரா அழகா சந்தோஷமா மகிழ்ச்சியா உங்க கையில கொடுத்துருவோம். ராசி வருமானம் வாங்க. அனைவரும் சந்தோஷமாக இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.